அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு பேப்பரில் அதீத சூட்சமம் வாய்ந்த மகாலட்சுமி தாயாரின் இந்த குறியீட்டு எந்திரத்தை வரைந்து மணிப்பர்ஸில் வைத்து பாருங்கள். பண அதிர்ஷ்டம் ஏற்படும். பணத்தால் உங்கள் மணிப்பர்ஸ் நிரம்பி வழியும். நம்ம யூடியூப் சேனல்ல பணவசியத்திற்காக, அதாவது பணத்தை ஈர்ப்பதற்காக நிறைய தாந்திரீக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான எந்திரம் எழுதி வைக்கும் முறை. நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கிறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து பணவசிய முறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உடனடியாக பலன்களை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போறது இருக்கிறதுலேயே மிகவும் எளிமையான ஒரு பணவசிய முறை. சோ நம்ம சேனலுடைய அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ் யாருமே இந்த மெத்தடை தவற விடாதீங்க. கரண்டா நீங்க எத்தனை பணவசிய முறைகள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும் இந்த மெத்தடையும் நீங்க சேர்க்கலாம். ராக்கெட் வேகத்தில் பணத்தை ஈர்க்கக்கூடிய இந்த எந்திரத்தை எந்த நாள் எந்த நேரத்தில் எழுதணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த எந்திரத்தை ஒரே ஒரு நாள் மட்டும் நீங்க வரைஞ்சு வச்சாலே போதும். எந்தெந்த நாட்களில் இந்த எந்திரத்தை நாம் வரையலாம்னு பார்த்தோம்னா புதன், வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமை, அதே போல பௌர்ணமி அன்னைக்கும் இந்த எந்திரத்தை நம்ம வரைந்து வைக்கலாம். வளர்ப்பிறை, தேய்பிறை எல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப நம்ம பார்த்த நாட்களில் நீங்க எப்ப வேணாலும் வரையலாம். டைமிங்ஸ் பார்த்தோம்னா புதன்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை அன்று இந்த எந்திரத்தை வரைய போறவங்க காலை 6 மணி முதல் 7 மணி வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரம். அதே போல மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை மற்றும் இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இந்த 3 நேரங்கள்ல ஏதாவது ஒரு நேரத்தில் இந்த எந்திரத்தை நீங்க வரையணும். வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த யந்திரம் வரைய போறவங்க சாயங்காலம் 5 மணி முதல் இரவு 8 மணி வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்தில் நீங்க வரையலாம். வியாழக்கிழமைனாலே அது குபேரருக்கு உரிய நாள். சாயங்காலம் 5 மணி முதல் 8 மணி வரை இருக்கும் நேரம் குபேர காலம். சோ இந்த நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க. பௌர்ணமி அன்னைக்கு இந்த எந்திரத்தை வரைய போறவங்க சாயங்காலம் 6 மணி முதல் இரவு 11 மணி வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம். இந்த எந்திரம் வரைய போறவங்க அன்றைய தினம் கட்டாயமாக நீங்க குளிச்சிருக்கணும். தலைக்கு குளிக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. நார்மலா நீங்க குளித்தாலே போதும். அசைவம் சாப்பிட்டுட்டு இந்த எந்திரத்தை வரைய கூடாதுங்க. சோ இந்த யந்திரம் வரைஞ்சு முடிச்சிட்டு அதற்கு பிறகு நீங்க அசைவம் எடுத்துக்கலாம். அதே போல பெண்கள் தீட்டு நேரத்தில் இந்த எந்திரம் வரைவதை நீங்க தவிர்த்திடுங்க. பெண்கள் தீட்டை தவிர மற்ற தீட்டுகள் இருந்தாலும் உங்கள் குடும்ப வழக்கப்படி அந்த தீட்டு காலம் முடிந்ததற்கு பிறகு இந்த எந்திரத்தை நீங்க வரைஞ்சு வச்சுக்கோங்க. இந்த எந்திரத்தை நீங்க பயன்படுத்தும் காலங்கள்ல தீட்டாக இருந்தால் பிரச்சனை கிடையாதுங்க. இந்த எந்திரத்தை வரையும் நேரத்துல தாங்க சில கட்டுப்பாடுகள் இருக்கு. மற்றபடி இதை பயன்படுத்தும் போது எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் இந்த எந்திரத்தை நீங்க வரையலாம். பணம் சம்பாதிக்கிறவங்க மட்டும்தான் இந்த எந்திரத்தை வரையணும்னு கிடையாதுங்க. நீங்க மணிப்பர்ஸ் வச்சிருக்கீங்கனாலே இந்த எந்திரத்தை வரையலாம். கணவர் இப்போ வேலைக்கு போறாரு, பிசினஸ் பண்றாருன்னா மனைவி நீங்க இந்த எந்திரத்தை வரைஞ்சு வச்சுக்கலாம். அதே போல மனைவியும் வேலைக்கு போறாங்க, பிசினஸ் பண்றாங்கன்னா கணவர் இந்த எந்திரத்தை நீங்க வரைஞ்சு வச்சுக்கலாம். அதே போல கணவருக்காக மனைவி, மனைவிக்காக கணவர்னு இந்த எந்திரத்தை நீங்க அவங்களுக்காக வரைஞ்சு கொடுக்கலாம். ஒரு குடும்பத்தை சேர்ந்த யார் வேணாலும், யாருக்கு வேணாலும் இந்த எந்திரத்தை நீங்க வரைந்து கொடுக்கலாம். குடும்ப உறுப்பினர்களை தவிர்த்து வெளியாட்களுக்கு உங்க கையால இந்த எந்திரத்தை நீங்க வரைந்து கொடுக்க கூடாதுங்க. இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மகாலட்சுமி தாயாரின் மிகவும் சூட்சமமான எண்கணித யந்திரம் இது. நம்ம கையால வரைஞ்சு வெளியாட்கள் யாருக்கும் கொடுக்க கூடாதுங்க. சரிங்க, இந்த எந்திரம் வரைவதற்கு ஒயிட் கலர் அன்ரோல்டு பேப்பரை நீங்க எடுத்துக்கோங்க. வெள்ளை நிற கோடு போடாத பேப்பர்ல தாங்க நீங்க வரையணும். அல்லது ஒயிட் கலர் சார்ட் நீங்க வச்சிருக்கீங்கன்னா அதுல கூட வரையலாம். ரெட் கலர்ல தாங்க இந்த எந்திரத்தை நம்ம வரையணும். வேற எந்த கலரையும் நம்ம யூஸ் பண்ண கூடாது. சிவப்பு நிறத்தில் மட்டும்தான் இந்த எந்திரத்தை நம்ம வரையணும். ரெட் கலர்ல எழுதக்கூடிய பென், பென்சில், மார்க்கர், ஹைலைட்டர், ஸ்கெட்ச்னு எதை வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். முடிந்தவரை ஓரளவிற்கு டார்க்கா, போல்டா எழுதக்கூடிய ரெட் கலர் பென் நீங்க யூஸ் பண்ணுங்க. சரி வாங்க, நாம் வரைய வேண்டிய எந்திரத்தை பார்க்கலாம். இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. எந்திரம் வரைவதற்கு முன்பாக ஸ்ரீ மகாலட்சுமின்னு ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிக்கணும். இங்கிலீஷ்ல, தமிழ்லன்னு எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் நீங்க எழுதிக்கலாம். பாக்ஸ்குள்ள இருக்கக்கூடிய நம்பர்ஸை நீங்க ரொம்ப கரெக்டா எழுதணும். இதுல தவறே செய்யக்கூடாதுங்க.
முதல் வரிசையில 11 88 55, இரண்டாவது வரிசையில 77 22 44, மூன்றாவது வரிசையில 66 110 33. இங்கிலீஷ்ல கூட ஒரு வாட்டி சொல்லிடுறேங்க, ஏன்னா நம்பர்ஸ் ரொம்பவுமே முக்கியம். 11 88 55 77 22 44 66 110 33. அடுத்த முக்கியமான விஷயம், வரைந்த இந்த எந்திரத்தை நம்ம மடிக்க கூடாதுங்க. பேப்பர்ல அல்லது சார்ட்லன்னு எங்க நீங்க வரைந்தாலும் அதை நீங்க மடிக்கவே கூடாது. டைரக்டா ஸ்ட்ரைட்டா தாங்க வைக்கணும். இப்போ நீங்க மணி பர்ஸ்ல, ஹேண்ட்பேக்ல அல்லது வேலட்ல வைக்க போறீங்கன்னா அந்த சைஸுக்கு ஏத்ததை போல நீங்க வரைஞ்சுக்கோங்க. ரொம்ப பெருசா நீங்க வரைஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை மடிக்கிற மாதிரி இருக்கும். சோ மீடியம் சைஸ்ல நீங்க வரைஞ்சாலே போதும். ஓரளவிற்கு அந்த எந்திரத்தை நீங்க எடுத்து பார்த்தாலே அதுல இருக்கக்கூடிய நம்பர்ஸ் உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சாலே போதும். அந்த அளவிற்கு நீங்க வரைஞ்சுக்கோங்க. இந்த எந்திரத்தை மணி பர்ஸ், வேலட் மற்றும் ஹேண்ட்பேக்ல மட்டும் தான் வைக்கணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாதுங்க. பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர், கல்லா பெட்டியிலும் நீங்க வைக்கலாம். குறிப்பாக நீங்க வியாபார ஸ்தலங்கள் வச்சிருக்கீங்க, அதாவது கடைகள் வச்சிருக்கீங்க அல்லது ஏதோ பிசினஸ் பண்றீங்கன்னா அந்த இடத்துல கல்லா பெட்டியில் அல்லது பணம் வைக்கும் இடத்துல இந்த எந்திரத்தை கட்டாயமாக நீங்க செஞ்சு வைங்க. அடுத்த முக்கியமான விஷயம், இந்த எந்திரத்தை அடிக்கடி நீங்க மாற்றக்கூடாதுங்க. ஒரு முறை நீங்க வரைஞ்சு வச்சிட்டீங்கன்னா அதை கொஞ்சம் கவனமா நீங்க பார்த்துக்கோங்க. சில நாட்களுக்கு பிறகு ரொம்ப பழசாகிட்டாலோ அல்லது அந்த எந்திரம் கிழிந்து விட்டாலோ இதே போல புதியதாக நீங்க செஞ்சு வச்சுக்கலாம். ஆல்ரெடி நம்ம பார்த்த அதே நாட்கள்ல அதே நேரத்துல தாங்க புதியதாக நீங்க எந்திரம் வரையணும். கம்ப்யூட்டர்ல இந்த எந்திரத்தை வரைந்து நம்ம எடுத்துக்கலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமாக நீங்க வரையலாம். ஆனால் ஆல்ரெடி நம்ம பார்த்த அதே நாள் அதே நேரத்துல தான் நீங்க வரையணும். ரெட் கலர்ல மட்டும் தாங்க இருக்கணும். பிளாக் அண்ட் ஒயிட்ல பிரிண்ட் அவுட் எடுக்க கூடாதுங்க. வரைஞ்சு வச்ச எந்திரத்தை குறைந்தபட்சம் 2 நாட்களுக்கு ஒரு முறையாவது அதை நீங்க எடுத்து பாருங்க. குறைந்தபட்சம் 1 நிமிஷம் நீங்க பார்த்தால் கூட போதும். வெளியாட்கள் யார்கிட்டயுமே இப்படி ஒரு யந்திரத்தை நீங்க பயன்படுத்துறத ஷேர் பண்ணிக்காதீங்க. அவங்களா தெரியாமல் பார்த்தால் பிரச்சனை கிடையாதுங்க. அவங்க என்னன்னு கேட்டா கூட சும்மா லக்கி நம்பர்ஸ் எழுதி வச்சிருக்கேன்னு சிம்பிளா நீங்க சொல்லிடுங்க. ரொம்ப டீடைல்டா நீங்க சொல்ல வேண்டாம். எந்திரத்தை மாற்றும் போது பழைய எந்திரத்தை நீங்க எரிச்சிடுங்க. எந்த நாள், எந்த கிழமை, எந்த நேரத்தில் வேணாலும் அதை நீங்க எரிக்கலாம். அடுத்ததாக எல்லா பணவசிய முறைகளிலும் சில பேர் கேட்கக்கூடிய கேள்வி, இந்த எந்திரத்தை மட்டும் வரைஞ்சு வச்சுட்டு வேலைக்கே போலனா பணம் வருமான்னு கேட்பாங்க. அப்படி கிடையாதுங்க. எந்த ஒரு பணவசிய முறைகளாக இருந்தாலும் சரி, யாருமே நீங்க வேலைக்கே போக வேண்டாம், உழைக்கவே வேண்டாம், பணம் தானாக வரும்னு சொல்லவே மாட்டாங்க. இது ஒரு லாஜிக் இல்லாத கேள்வியாக இருந்தாலும் சில பேர் கேட்கறதுனால அதற்கான பதிலை நான் சொல்றேங்க. இது போன்ற பணவசிய முறைகளை நாம் செய்தோம்னா அது பணத்தை ஈர்ப்பதற்கான சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் உருவாக்கி கொடுக்கும். அதை நம்ம பயன்படுத்திக்கணும். நம்ம எல்லார்கிட்டையுமே உழைப்பும் திறமையும் இருக்குங்க. ஆனால் அதை சரியான இடத்துல காட்டும் போதுதான் அதற்கேற்ற பணமும் புகழும் நமக்கு கிடைக்கும். அந்த சரியான இடத்தை இது போன்ற பணவசிய முறைகள் நமக்கு காட்டிக் கொடுக்கும். பணத்தை ஈர்ப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் நம் கண் முன்னே விரிவடையும். இப்ப நம்ம பார்த்ததை போல கரெக்டா இந்த எந்திரத்தை நீங்க வரைஞ்சு வச்சு பாருங்க. அடுத்த சில நாட்களிலேயே பணவரவில் அதிரடியான முன்னேற்றங்கள் ஏற்படும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.